ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோஹோவில் நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து ரிஜெக்ஷன் மெயில் வந்திருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவை பற்றி தான், அந்த மெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி இந்த இமேஜில் பார்க்குற மெயில் தான் எல்லாத்துக்கும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஜோஹோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு, ஸோ ZTech அப்படிங்கிற ஒரு மெயில் ஐடியிலேருந்து வந்திருக்கும் டீம் ஜோஹோலேருந்து. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் கேண்டிடேட், கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் த ஜோஹோ கார்பரேஷன், தேங்க்ஸ் ஃபார் அப்ளைங் வித் அஸ் த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியர் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணாமோ அதை சொல்லியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி we are unable to proceed further with your applications as your profile does not meet the requirement criteria. However, we'll keep our details and reach out to you if any further opportunities align with your skill set அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட ப்ரொஃபைல் வந்து அவங்களோட ஸ்கில் செட்ஸ்க்கு, அவங்களோட க்ரைட்டீரியாஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ அதனால தான் ரிஜெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட ஸ்கில் செட்ஸ் எதுவும் கம்மியாக இருக்கா அப்படின்லாம் எதுவும் நினச்சிக்க வேணாம். ஸோ அவங்களோட க்ரைட்டீரியாஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பூஸ்டப் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களோட ரெஸ்யூம்ஸில் இருக்க ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்ததான் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. ரீச் அவுட் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஜோஹோ அந்த டீம் வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி நமக்கு வந்து ஃபர்தராக வந்து அப்படியே லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த லொக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அதுக்கப்புறம் எப்படி ரிஜெக்ட் மெயில் வந்து அப்படி நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னோட சைட்லேருந்து என்னோட ப்ரிடிக்ஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காமனாக அந்த டீம் வந்துட்டு ஒரு லார்ஜர் வால்யூம் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்திருக்கும். அந்த டீம் வந்து ஸோ அந்த டீமில் சின்ன டீமாக இருந்திருப்பாங்க. அந்த HR டீமில் அவங்க எல்லாத்துக்கும் மெயில் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்யூம்ஸ் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கில் செட்ஸ்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி அவங்களுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி சேட் மெசேஜ் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ரிடிக்ஷன் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பேக் அடிக்க வேணாம். அதுக்கப்புறம் வந்துட்டு லிட்டரலி உங்களோட ஹோப்பை வந்து விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியர் ரோல் மட்டும் இல்லாமல் ஸோ எல்லா ரோலுக்கும் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட ஸ்கில் செட்ஸை மேட்ச் பண்ணிவிட்டு ஸோ ரெஸ்யூம்ஸையும் வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃபர்தராக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜோஹோலேருந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற ஒரு மெயில் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சைட்லேருந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த கம்பெனியோ இல்லை HRயோ வந்து நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லார்ஜ் டேட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு எவ்வளோ சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ பிகாஸ் நீங்கள் ஒருத்தர் மட்டுமே அவங்களுக்கு வந்து கேண்டிடேட் கிடையாது. அவங்க உங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேர்த்த பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் அந்த ஸ்கில்ஸஸ் எது மேட்ச் ஆகுதோ அந்த பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஸோ ஸ்கில் செட் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம சைடில் இருந்தால் பேக்லாக் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சைடில் இருந்துட்டு அந்த ஸ்கில் செட்ஸை நம்ம தான் வந்து ரிட்ரைவ் பண்ணி ஸோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்யூம்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து உங்களோட ஹோப்பை வந்து மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ உங்களோட ஸ்கில் செட்டை வந்து படிச்சுட்டே இருங்க. உங்கள் ஸ்கில் செட்டை வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். கேஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெளிவாக இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க என்ன தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், சம் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இல்லை எனக்கு வந்து சம் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.